இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான களமாக, வரலாறு நமக்கு தந்திருக்கிற பெருவாய்ப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளணும். இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலை தூக்கி போடுங்க. நீங்க ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டு ஆண்டுட்டீங்க, அவங்க அப்பா ஆட்சியில் 25-30 ஆண்டுகள் ஆண்டுட்டீங்க, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஆண்டுட்டு வாழ்ந்துட்டீங்க, திருப்பி ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் நீங்க 4.5 ஆண்டுகளுக்கு ஆண்டுட்டீங்க, அவங்க 2 பேரும் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாடை மாற்றி படைக்கலைனா நீங்க அப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறம் நாங்க வாக்கேட்டு வரல, நீங்க வாக்கம் போடாதீங்க. ஒரு வாய்ப்பை கொடுங்க. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது பயனற்று போகும். கோடி கனவு கொண்டுள்ளோம், அதை கூடி நிறைவேற்ற வாருங்கள் என் அன்பு மக்கள் என்றால் உங்க வீதிகளில் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் கேட்பது வாக்கு அல்ல, வருங்கால நம் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு உங்கள் பிள்ளைகள் வரும். நான் ஓட்டுக்காக வந்தவனா இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்? வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக் தரேன், வீட்டுக்கு ஒரு கார் தரேன், நான் வேணா ஒரு ஹெலிகாப்டர் தரேன் வேணா சொல்லலாம். நான் ஏமாற்ற தயாராக இல்லை. இந்த நிலையிலிருந்து முற்றுமுழுதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நிற்கிறவன். அதனால கூட்டம் அரசியலாகாது என் அன்பு சொந்தங்களே. கூட்டணி வைத்திருப்பவன் தான் வலிமையானவன் என்று கருதாதீர்கள். கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுகிறது. நாங்கள் வீரர்கள், அதனால் தொடர்ந்து தனித்து களத்திலே தனித்துவத்தோடு நிற்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நிற்கிறோம்? யாரை நம்பி நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வரக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் தமிழின மக்கள் சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் என்ற பதிவு வரக்கூடாது. வந்தவனை எல்லாம் வாழ வைத்தீர்கள், ஆனால் சொந்த மக்களை வாழ வைத்தீர்களா? தமிழ் மீட்சி வர வேண்டும் என்றால், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழன் ஆட்சி வர வேண்டும். அதற்கு அறிவு சமூகம் ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.